தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திரு தங்கராஜ் பாண்டியர் அவர்கள். வணக்கம் திரு தங்கராஜ் பாண்டியர். வணக்கம். 2026 தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றோடு முடிவடைஞ்சிருச்சு. இன்னைக்கு தீவிரமான பிரச்சாரத்தில் எல்லா கட்சிகளுமே ஈடுபட்டிருக்காங்க. நடிகர் திரு விஜய் அவர்களுமே தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவருடைய அரசியல் வரவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க திரு தங்கராஜ் பாண்டியர்? பொதுவாகவே இது ஜனநாயக நாடுன்னு சொல்றதாச்சு. அப்போ ஜனநாயக நாடுங்கிற போது யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் அரசியல் அதிகாரத்துக்கு போகலாம். அப்படி இருக்கிற சூழல்ல அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து 234 தொகுதியில் தனியாக வேட்பாளர்களை போட்டு அவரோட பிரச்சாரத்தை அவர் தொடங்கியிருக்காரு. பார்ப்போம் அது எப்படியான விளைவுகள் வரும், என்ன மாதிரியான ரிசல்ட் வருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தேர்தலில் முன்கூட்டியே எல்லா விஷயங்களையுமே அறிவித்த நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் ஜெயிக்கிற மாதிரியே பிரச்சாரம் போகிறது இல்லையே. போட்டா போடு, போடலைன்னா விட்டுரு. அதுபோக அவர் எப்பெல்லாம் சமரசம் பண்ணுறாருங்கிறத யாருக்குமே தெரியறதில்லை. அதாவது தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் திராவிட இயக்கங்களோட, திராவிட கட்சியோட நான் அண்ணன் தம்பி சண்டை, இது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எப்போ வேணாலும் அவர் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறாரு. அதுபோக பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்காலுக்கு அப்புறம் தமிழ் தலைவர்கள், தமிழ் தேசிய தலைவர்கள், அந்த மாதிரி ஒரு இலங்கை தமிழர்கள், அப்புறம் மேதகு பிரபாகரன், அவரை போன்ற தலைவர்கள் எல்லாமே ஒரு சாதாரணமான ஒரு மனநிலையை உருவாக்கி விடுறது, அவங்களோட இமேஜை ஃபாயில் பண்ணுற மாதிரி தான் அதிகமான ஒரு போக்காக இருக்குது. அதை பற்றி ஒன்றும் வேண்டாம், அடுத்து பாருங்கள், அது ஒன்றும் பெருசாக பார்க்க வேண்டியதில்லை. அடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சிக்கலான சூழ்நிலையில் அவர் இருந்துட்டு இருக்க சூழ்நிலை இருக்குது. அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்டு தான், நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு சிக்கல் தான். அவருக்கு சிக்கல் இல்லை, அந்த சமூகத்துக்கும் அந்த சிக்கல் தீர்க்க முடியாமையும் இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணியில் இருந்துட்டு மத்திய அரசில் மத்திய அரசியலில் இருந்துட்டு ஒரு எம்பியாக இருந்துட்டு அதையை விட்டுட்டு ஒரு மாநில அரசுக்குள்ள, மாநிலத்தில் ஒரு அரசியல் செய்வதற்கான வாய்ப்பு தேவைப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த அரசியல் போக்குகள்லேயே அந்த சமூகத்துக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் இங்கே எந்த மாதிரி இருக்குதுங்கிறத புரிஞ்சுட்டு வேங்கை வயல் மாதிரியான பிரச்சனைகளை களம் காண்டு அந்த மக்களுக்கான ஒரு விடுதலையை நோக்கி நகர்றதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. பாவம், அதற்கு அவர் மாநில அரசியலுக்குள்ளே வர்றதுனால அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கான முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மத்தியிலேயே அரசியல் செய்கிறத சரியானது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடிகள் இருக்கிறதுனால பாவம் அவர் கூட அந்த தொகுதியில் நிற்காம வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அவர் மனம் பாவம் அவர் வெளியேறிட்டார். அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க இருக்காரு. அடுத்து அதிமுக கட்சியினுடைய தலைவர் திரு எடப்பாடி அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த தேர்தல் எப்படி இருக்குங்க? அதை பற்றி அதாவது 2021 என்ன தவறு நடந்ததோ அதையே தான் மீண்டும் இப்போ நடந்திருக்கதா பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக சொன்னீங்கன்னா, இப்போ அவங்க தோத்ததை கணக்கில் எடுத்துட்டாலே ஒரு 1000 ஓட்டு, 500 ஓட்டு, 2000 ஓட்டு அப்படியே நிறைய தொகுதிகளில் அவங்க தோற்றுருக்குறாங்க. அதே மாதிரி பர்சன்டேஜ் பார்க்கும்போதும் கூட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு 1.5% 2%க்குள்ளான வேரியேஷனில் தான் அவங்க தோற்றுருக்குறாங்க. ஆனால் இந்த முறையும் அதே தவறை நடந்திருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தலைவரை எப்படி ஒரு கூட்டணி அமைக்கிறதுங்கிறதுக்கான முக்கியத்துவத்தை அவர் உணரலை. ஆனால் அதே திமுக போன்ற கட்சிகள் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 60-70 ஆண்டு காலமாக ஒரு வியூகங்களை வகுத்து பல தேர்தல்களை சந்தித்து அவங்க ஒரு கூட்டணியை வலுவாக அமைக்கிறாங்க.
பார்ப்போம் அது எப்படியான பலன் வரும் அப்படிங்கிறத அப்புறம் தான் வந்து தெரியும். அடுத்ததாக புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய தேர்தல் வியூகம் இப்போது எப்படி இருக்கு? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தென் மாவட்டங்களில் தொடர்ந்து வந்து கூலிப்படைகளோட அட்ராசிட்டியை வந்து தொடர்ந்து அங்கே தென் மாவட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி நேரங்களில் அவங்க இந்த தேர்தல்களை வந்து சந்திக்க வர்றாங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக வந்து இதற்கு முன்னால் 10 ஆண்டுகள் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து எம்எல்ஏவாக இருக்கும்போது, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது, அப்போ வந்து இந்த கூலிப்படைகளோட அட்ராசிட்டியோ கூலிப்படைகளோட செயல்பாடுகளோ வந்து குறைஞ்சிருந்தது. எப்பப்பெல்லாம் வந்து அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இல்லாதப்போ தென் மாவட்டங்களில் அதிக அளவில் கூலிப்படைகளோட செயல்பாடுகள் அதிகரிச்சிருக்குது. அதை வந்து அந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு மட்டுமல்லாமல் இன்னும் பிற சமூகங்களுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த கூலிப்படைகளை இனம் கண்டு அவங்க வந்து வெளிப்படுத்துறதாக வந்து அந்த பல்வேறுபட்ட மக்களும் கூட அந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு பலமான ஒரு சக்தியாக இந்த வாக்குகள் எல்லாம் மாறும்னு வந்து நினைக்கிறோம். அதே போல் புதிய தமிழக கட்சியின் இளைஞரணி தலைவர் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களுமே 2 தொகுதியில் போட்டிடுறாரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அது அவரை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் தலைவர்களாக பார்க்குறோம். அதே சமயத்தில் அவர் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை வந்து அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ தென் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய கூலிப்படை கொலைகளை வந்து களம் கண்டு அதை வந்து எப்படி விமர்சிக்கணுமோ, அது குறிப்பிட்ட யார் அதுக்கு பொறுப்போ அந்த பொறுப்பான கம்யூனிட்டியை, அந்த பொறுப்பான ஜாதியை, அந்த ஜாதியின் மூலமாக தான் இங்கே வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதை வந்து அந்த சமூக தலைவர்களுக்கோ அந்த சமூக மக்களுக்கும் வெளிப்படுத்தி, அதே வந்து ஒரு தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு மட்டுமே அந்த கூலிப்படைகள் வந்து செயல்படுறதில்லை. அது என்னன்னு அவங்களுக்கு எதிராக மட்டுமே செயல்படுறதில்லை. தென் மாவட்டங்களில் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் எதிராகவே அந்த கூலிப்படைகள் வந்து செயல்பட்டு இருக்குது. அந்த கூலிப்படைகள் செயல்பாட்டை கண்டிக்கிற வகையில் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து களமாடியும் தொடர்ந்து போராடிட்டும் இருக்காங்க. அந்த வகையிலே அங்கிருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் அவருக்கு ஆதரவாகவும் இருக்கும். அதாவது வந்து அங்கே நைனா நாகேந்திரன் நிற்கிறாருன்னு இருந்த தொகுதியை கூட அவர் வந்து இவர் அங்கே நிற்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே மாற்றிட்டு போகிறாங்க. அப்படிங்கும் போதே அவரோட பலம் என்னன்னு எதிரிகள் வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவரும் வந்து பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நன்றி திரு ரங்கராஜ் பாண்டியர் அவர்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.